ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெல்நெட் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை வீட்டில் இருந்தபடியே நம்மளே எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் மொபைல் ஆர் லேப்டாப் எதுலையாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரோமில் டெஸ்க்டாப் சைட்னு ஒன்று இருக்கும். அதை போட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் ஸ்லோ ஆகும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அந்த வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், அதில் பாருங்கள் வாட்ஸ் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பாருங்கள் கம்பைன் சிவில் சர்வீஸ் குரூப் 2 அண்ட் 2ஏன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் குரூப் 2 2ஏன்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் அதோட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா கீழே பாருங்கள் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2ஏன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் படித்து பார்த்து உங்களோட டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை ஆன்லைன் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள் விண்ணப்பிக்கன்னு ஒரு காலன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் பாருங்கள் ரெட் கலரில் அப்ளை நவுன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம நியூவாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ரிலீஸ் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்ட்டு க்ரீன் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களோட எக்ஸாம் டேட்டு, உங்களோட எக்ஸாம் நேமு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது பாருங்கள். அதை கொடுத்து நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்னு க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் உங்கள் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 மந்தில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். ஃபோட்டோ 100 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இப்போ பாருங்கள் சூஸ் ஃபோட்டோ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி சேவ் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லின்னு க்ரீன் கலரில் உங்களுக்கு பாட்டமில் ஷோ ஆகும். அதை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டில் பாருங்கள் சிக்னேச்சர் இது நீங்கள் இதே மாதிரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் செலக்ட் ஃபோட்டோ கொடுத்துட்டு கேலரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஷோ ஆகும். நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேம் எல்லா டீட்டெயிலுமே டிட்டோ டு டிட்டோ டிட்டோவாக எல்லாமே இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய போன வருஷம் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். இதே நீங்கள் நியூ ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட முன்னாடி ஸ்டெப்பில் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெரிஃபிகே கண்டிஷன் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷனோட உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணி சேவ் அண்ட் கன்டினியூ அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அடுத்து கீழே பாருங்கள் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. இருக்குன்னா அதை கொடுத்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷனில் சர்வீஸ் மேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் பாருங்கள் நீங்கள் அரசு பணியாளராக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் உங்களை வேலையில் இருக்கும்போது எப்போயாவது டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அடுத்த ஆப்ஷனில் பாருங்கள் உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாமில் உங்களை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. மோஸ்ட்லி நோவாக தான் இருக்கும், நோ கொடுத்துக்கோங்க.
அடுத்த ஆப்ஷன்லேயே வந்து பாருங்கள் உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பாருங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்வை திறன் வந்து நல்லாவே தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா அதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. எது உங்களுக்கு கரெக்டோ அதை வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷனில் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கேட்டிருப்பாங்க. டிக் பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சிலாம். இப்போ வந்து பாருங்கள் எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட் வெளியான டேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்வு குழுமம் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பாருங்கள் சான்றிதழ் எண் வந்து கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட்டில் டாப் கார்னரில் இருக்கும், அதை வந்து பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படித்துள்ளீர்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து எஸ் தான் இருக்கும். ஸோ எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா ஹெச்எஸ்சி +2 12th டீட்டெயில்ஸ் வந்து சேம் அதே ப்ரொசீஜர் தான். வந்துட்டு அப்படியே கீழே பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்துட்டு உங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு கீழே வந்து பாருங்கள் நீங்கள் வந்துட்டு என்ன டிகிரி படிச்சிங்களோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்துட்டு தமிழில் தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு புரியும். நீங்கள் வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்து ஃபில் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள் நீங்கள் டைப் ரைட்டிங் வந்து முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து நிறைய இது வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் எதுவும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் சம்மந்தப்பட்டது தான். கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கன்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டெப்லேயே வந்து பாருங்கள் உங்களுடைய டிகிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எந்த டிகிரி முடிச்சிங்களோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் சென்டர் வந்துட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சென்டர் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அருகாமையில் உள்ள எந்த சென்டர்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே சப்ஜெக்ட் தான். தமிழ் மீடியம்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு எல்லாத்துலேயும் வந்து டிக் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு சேவ் அண்ட் கன்டினியூ அப்படி வந்து கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவியூவாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஷோ ஆகும். தப்பு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எடிட் பண்ணிக்கோங்க. திரும்ப நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எடிட் பண்ண முடியாது. ஸோ கவனமாக பார்த்துட்டு வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேமெண்ட் பேஜ் போகும். நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எதனாலும் வந்து நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா வந்துட்டு கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பே பண்ணுற ப்ரொசீஜரே வந்துட்டு இது தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.